தானாக உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவர்கள். இப்போ புதுசாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சுயதொழில் வேணுன்றதுக்காக வேண்டியதான இந்த 3 திட்டங்கள் இருக்கின்றன. முதல்ல சொன்ன யுஐஜிபின்ற இந்த திட்டம் 15 லட்சம் ரூபாய் வரை, அதாவது சேவை தொழில்நுட்பம், அதாவது சர்வீஸ் சென்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங். சும்மா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வைக்கலாம், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கலாம், ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரூட் ஸ்டால், ஃப்ரூட் ஜூஸ் ஸ்டால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரங்களுக்கு, ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு கடை, இதுக்கெல்லாம் வந்து 5 lakhs வரைக்கும் ஈஸியாகவே வாங்கலாம். இந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் வரக்கூடிய கடன்களுக்கு இந்த வங்கியிலேயும் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்கக்கூடாது அப்படின்றது ரிசர்வ் பேங்க் வந்து நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ரீஸ் திட்டத்துக்கு இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு அந்த 10 லட்சம் மேலே போகும்போது தான் கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்பாங்க. கொலாட்ரல்னு சொன்னால் அது அசையா சொத்து உங்களுக்கு தர வேண்டியிருக்கும். இந்த 3 திட்டங்களை வந்து தாங்கள் இளைஞர்கள் அதை பயன்படுத்தி அதை மானியம் பெற்று தொழில்கள்லாம் நடத்தலாம். இதை தவிர இப்போ எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பார்த்துருக்கேன். சிட்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த கும்படிப்பட்டி, இங்கே திருமலிசில் இருக்குது, திருமுடிவாக்கத்தில் இருக்குது, இங்கே திருமலை வாயில் இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஒரே ஒரு கிளஸ்டராக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஏற்கனவே ஆரம்பித்து இப்போ இங்கேயே இந்த ஆலந்தூர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா, இல்லை வந்து யாருக்கு தெரியும் ஏபிள் ஸ்ப்ரிங் கூட பார்த்தீங்க. நாங்கள் வந்து மானியம் கொடுத்துருக்குறோம். மானியம் தொகையை வந்து 50 லட்சம் வரைக்கும் வந்து 50 lakhs. ஸோ இதை வந்து நல்லா பயன்படுத்துகிறவர்கள் இதை எல்லாரிடையும் இது சென்று அடைவதில்லை. அது ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சிட்கோ அண்ட் சிட்காட் அதில் வந்து முதல் தலைமை தொழில்நுட்பர்களுக்கு அதில் முதல் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். என்எஸ்சிசி என்ற சிறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிளான் அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது பக்கத்தில். அந்த சொந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி பண்ணலாம், ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சிஎன்சி மிஷின் போட்டு பண்ணலாம், இல்லை ஒரு பவர் ஃப்ரைங் ப்ரெஸ் போட்டு பண்ணலாம், இல்லை ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி பண்ணலாம். நீங்கள் பார்த்தா இப்போ எவ்வளோ புதுமையான சிறு தொழில்கள் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கூட வந்து சின்ன அளவில் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான மானியங்கள் வந்து 25% மானியம் 50 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். இப்போ தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்தந்த ஏரியா பிளாக்னு சொல்லுவாங்க, ஒன்றியங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட சில ஒன்றியங்களை பிற்பட்ட வட்டாரங்களாக வந்து அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபை பண்ண இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் அந்த தொழில்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ், அதாவது சொந்த முதலீட்டில், அதாவது இயந்திரங்கள் மீது அதனுடைய மொத்த மதிப்பில் 25%, எலக்ட்ரிசிட்டி அதாவது மின் மானியம்னா எவ்வளோ 3 வருஷத்துக்கு முதல் 3 வருடங்களுக்கு மின்சாரம் எவ்வளோ மின்சாரம்